ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீட்டுக்கு வீடு வாசப்படி பார்க்க போகிறோம். வீட்டுக்கு வீடு வாசப்படியில் நம்ம பல்லுவையோட வலையில் சிக்கின நம்ம சாரு கோச்சிக்கிட்டு வந்துட்டாங்க. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, இதான் சான்ஸுன்னு சொல்லிட்டு பொண்டட்டையை தொலைச்சி கட்டிடலான்னு டைவர்ஸ் நோட்டீஸ் எல்லாம் அனுப்பிட்டாரு பாரு. தோற இப்படிலாம் வேலை பார்க்குது பாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, என்னடா அது, இவன் இவ்வளோ வேலை பார்க்குறானா, என்னோட ஒழிச்சு கட்டிடலான்னு பார்க்குறானா, இவனே இப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன், நான் கவனிச்சிக்கிறேன் அப்படின்றாங்க. இப்படிலாம் முறுக்கக்கூடாதுமா, வாழ்க்கைங்கிறது ரெண்டு பேரும் இப்படி கயிறு மாற்றி மாற்றி இழுக்கக்கூடாது, யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து தானே போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கடைசியில் பார்த்தா அதுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் இல்லை, நான் வந்துட்டு வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தேன், அது அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க வீட்டில். கடைசியில் நம்ம பாரு கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னன்னு கேட்டால் டைவர்ஸ் நோட்டீஸ்ன்ட்டாங்க. நான் பேசுகிறேன் பொறுமையாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதை ஒட்டு கேட்ட நம்ம பல்லவி வாய் சும்மா இருக்குமா, பக்கத்து வீட்டு வரையும் போகுதுங்க. அதாவது இது போய் எப்படியாவது தண்டோரை அடிச்சாகணுமே, அதனால வீட்டில் போய் நின்றுக்கிட்டு எங்களை போய் ஹனிமூனுக்கு பேசுகிறீங்களே, வீட்டில் இவ்வளோ பிரச்சனை நடக்குதுன்னு சொல்ல, நீ பண்ணது தப்புமா, அதெல்லாம் இப்போ ஏமா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பாட்டி அட்வைஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அந்த விஷயத்த சொல்ல, பெரிய பொண்ணு சாரு இருக்கே கோச்சிட்டு வந்தது சும்மா கிடையாது, டைவர்ஸ் நோட்டீஸ்லாம் அனுப்பிட்டாருன்ட்டாங்க. உடனே இந்த விஷயத்தை பற்ற வச்ச உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க மாமியார் போய் விஸ்வநாதன்ட்ட சொல்ல, விஸ்வநாதன் வந்து சாருன்னு சொல்லிட்டு கத்துன்னு கத்துறாரு. என்னடா நடக்குதுங்க, அதுக்குள்ளே எப்படா விஷயம் தெரிஞ்சுது, என் கூட தான்டா படுத்திருந்தேன், எப்படா அதுக்குள்ளே சொன்னேன், இந்த பேக்கரி விஷயம் மாதிரி இருக்குப்பா. கடைசியில் தண்டோரை அடித்தா நம்ம பல்லவி அமைதியாக இருக்காங்க, மாட்டிக்கிட்டாங்க. நம்ம பாரு தான் சொன்னதான்னு நினைக்கிறாங்க நம்ம சாரு. இதெல்லாம் தப்புமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்